ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவலே ஸ்டில் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்தோட அந்த டெக்கரேஷன் வீடியோ நான் ஐடியாஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட பார்ட் 2 தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கை கால் வைக்காம ரொம்ப சிம்பிளா ஒரு 5 மினிட்ஸ்ல அம்மனுக்கு எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறது தான் இந்த வீடியோ. இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும்னா, எப்பயும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணோடனே ஒரு முழம் பூ வைக்கணும். மல்லிப்பூவா இருந்தாலும் ஓகே, எல்லா பூ வைக்கலாம். மல்லிப்பூ அம்மனுக்கு ரொம்ப உகந்தது. நெக்ஸ்ட் இங்க நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் இப்போ டெமோன்றனால நான் மஞ்சள் பூசாம இருக்கேன். எல்லாம் முழுசா மஞ்சள் பூசி பொட்டு வைக்கணும். நெக்ஸ்ட் இங்க கீழே இந்த மாலையெல்லாம் போடுறதுக்காக இந்த ஸ்கேல் வச்சிருக்கேன், இதை கட்டுறதுக்காக. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா அம்மனுக்கு ஜுவல்ஸ் வச்சிருக்கேன். அடுத்து இங்க தாலி வச்சிருக்கேன். நான் வெள்ளியில அம்மனுக்கு வரமகாலட்சுமி அம்மனுக்கு வச்சிருக்கேன். இப்ப டெமோக்காக இந்த மஞ்சள் கட்டின மாதிரி காட்டுறேன். அடுத்து அம்மனோட முகம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அடுத்து புது பிளவுஸ் பிட்டு. இது எங்க வீட்டு அகிலாண்டவல்லி அம்மன் அவங்க கட்டியிருந்தது தான். டெமோன்றனால நான் அவங்களோட தான் யூஸ் பண்றேன். ஓகே, நம்ம எப்படி கட்டுறேன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கலசமும் நான் எடுத்திருக்கேன். இதுக்குள்ள கீழே தட்டு வச்சு அரிசி வச்சு போடுவாங்க. நான் டெமோ நாள் நார்மலா அப்படியே வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல கலசத்துக்குள்ள அரிசி போடணும். நான் டெமோ நாள் நான் போடல. நெக்ஸ்ட் இந்த தேங்காயை நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இங்க வச்சுக்கலாம். எந்த சைஸ் சொம்பா இருந்தாலும் ஓகே, நம்ம இங்க தேங்காய் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் பிளவுஸ் பிட் எடுக்கிறேன். அடுத்து முளை இப்படி போட்டுறணும். இங்க நம்ம முளை குச்சி கட்டிக்கலாம். கட்டிட்டு இப்படி போடணும். இப்ப பாத்தீங்கன்னா நூலை நான் இப்போதைக்கு பூக்கட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன். ஆனா நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு நல்லா ஸ்ட்ராங்கா எதாவது எடுத்துக்கணும். மாலையெல்லாம் போடும்போது கரெக்டா இருக்கும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஸ்கேல்ல இந்த நூலை எப்படி இன்சர்ட் பண்ணணும்னா, இப்படி யூ மாதிரி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் 2 இது இருக்கும். அதை தான் நம்ம நடுவுல விடணும். விட்டுட்டு நடு சென்டர்ல வைக்கணும் கரெக்டா. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கேலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குச்சியும் நம்ம கட்டிக்கலாம். இப்ப பின்னாடி கலச வாய்க்கிட்டு இப்படி வச்சு நான் கட்டிக்கிறேன். மோளை இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட்டிட்டு கொஞ்சம் நூல் எக்ஸ்டென்ஷனா இருக்க அதை அப்படியே கட்டிக்கிட்டே போகணும். எப்படின்னு நான் காட்டுறேன். இப்படி கட்டிட்டு மறுபடியும் இப்படி ஒரு கட்டிட்டோம்னா அம்மனுக்கு ஸ்டேபிலிட்டியா நின்றும். இது குச்சிலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா கயிறு இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கயிறு நம்ம எடுத்துக்கணும். இது எடுத்துட்டோம்னு நின்னுக்கும். நெக்ஸ்ட் தேங்காய் கட்டியாச்சு. அடுத்து நான் சொன்ன மாதிரியே பிளவுஸ் பிட் எடுத்துக்கிறேன். இந்த பிளவுஸ் பிட்டை அப்படியே இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. பின்னாடி பிளவுஸ் பிட் போட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி கரெக்டா வச்சிடணும். அடுத்து இங்க ஒரு ஊக்கு போட்டுக்கலாம். இங்க ஒரு ஊக்கு, ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு. அடுத்து நம்ம நகையெல்லாம் போட போட சரியாயிரும். அடுத்து நான் முதல்ல ஒரு செயின் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்படி கலசத்தை சுத்தி இப்படி போடணும். அடுத்து ஒரு நெக்லஸ் எடுத்துக்கிறேன். அது இது இப்படியே நான் கலசத்தை சுத்தி போடுற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஏன்னா அந்த கலசம் அப்படியே கவர் ஆயிரும், நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால இப்படி வச்சு கட்டிட்டேன். இப்ப நகை போட்டாச்சு. நெக்ஸ்ட் தாலி போடணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த டெமோக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன்னு, அதை நான் போடுறேன். ஆனா நீங்க நான் சொன்ன மாதிரி மஞ்சள்லே கூட போட்டுக்கலாம். தாலி போட்டாச்சு. கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் அம்மன் ஃபேஸ் எடுத்திருக்கேன். அம்மன் ஃபேஸ் பின்னாடி இப்படிதான் இருக்கும். இங்க 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வழியா நம்ம கயிறை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது எந்த கயிறு வேணாலும் கட்டிக்கலாம். நான் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி பாத்துக்கணும். நெக்ஸ்ட் அம்மன் ஃபேஸை நான் இப்படி வச்சு கட்டிக்கிறேன். இது குழி கொஞ்சம் அதிகமா இருக்கனால ஃபேஸ் உள்ள இருக்கு. ஆனா நார்மலா நம்ம கட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் வெளியே தான் அம்மன் ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இப்படி வெளியே வச்ச மாதிரி. இப்போ உள்ள வச்சு நான் கட்டுறேன் இப்போதைக்கு.
இது வந்து எப்படி வேணாலும் நம்ம பின்னாடியே கட்டிக்கலாம். நான் கொஞ்சம் இதுக்காக இப்படி கட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இடுப்புக்கு வந்து கொஞ்சமா கயிறு நம்ம கட்டிக்கலாம். ஏன்னா வந்து அன்ஈவனா இப்போ இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்படி ஒட்டியான மாதிரி உள்ள மொளை புடவை கட்டினோடனே கூட அப்படி கட்டிக்கலாம். இப்படி வந்து ஒரு இது கட்டிட்டு நம்ம அங்கே கீழே ஃப்ளீட் சரி பண்ணிட்டோம்னா இது ரொம்ப அழகா இருக்கும். இதான் அம்மனோட டெமோ வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் அழகா சரி பண்ணிக்கலாம். அடுத்து பூ இருந்துச்சுன்னா இது எப்படி வேணாலும் போடலாம். நான் இப்போதைக்கு இப்போ இப்படி போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம வந்து இப்படி தலையிலேருந்து போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். மாலை வேணாலும் இதில் போட்டுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கலச நம்பர் 1 வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வர வர வந்து முதல்ல நம்ம வந்து கை மட்டும் வச்சு பண்ணுறது, அதுக்கப்புறம் கை கால் ரெண்டுமே வச்சு பண்ணுறது, இல்லை இது மாதிரியே கொஞ்சம் ஈஸியாக இது மாதிரி பண்ணுற வீடியோஸ் தான் இனிமேல் நம்ம வந்து வரலட்சுமி விரதம் வரலும் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பை.